ஹலோ மக்களே, வேறு யார்? நான் தான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ். இந்தியாவோட ஸ்குவாட் ரிவ்யூ தான் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஸ்குவாடு மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் தீப், யாஷ் தயால் அப்படிங்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே துலீப் ட்ராஃபியில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸும் கிடச்சிருந்துச்சி. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து எகென்ஸ்டாக நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தார். ஸோ இப்போ இந்தியும் ரீட்டைன் பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா துலீப் ட்ராஃபியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ். ஸோ யாஷ் தயால் வந்து பார்த்திங்கன்னா காலப் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு எகென்ஸ்டாக நடக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானே வந்து பார்த்திங்கன்னா போய் அங்கே பாகிஸ்தானில் பீட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டில் வராங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன் அந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 4th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கிரிக்கெட் நல்லா விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈவனாக தான் இருக்கும். ஒன் சைடாக போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா ரெண்டே ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்குவாட் எப்படி இருக்குது, எப்படி பிளேயிங் லெவல் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணால் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஹித் சர்மா அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா கோலி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா பண்ட்டு. அப்புறம் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு பெரிய இது வரும். ஸோ ஒரு கேஎல் ராகுலா, ஒரு சர்ஃப்ராஸ் கானா. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டனுக்கும் சரி ஒரு கோச்சஸுக்கும் சரி ரொம்ப ஒரு தலைவலியாக இருக்கும், ஒரு ஹெல்த்தி தலைவலியாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃப்ராஸ் கானுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போவேன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பின் நல்லா, ஒரு 2 பேருமே ஸ்பின் நல்லா விளையாடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பண்ட்டு மாரி இன்னொரு பிளேயர் இருந்தால் இம்பேக்ட் டக்குன்னு கொடுக்கக்கூடிய பிளேயர் மாரி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டர் அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ நான் லாஸ்ட்டாக நடந்த டெஸ்ட் மேட்சஸில் கூட நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அப்படிங்கும்போது வந்து உடனே ட்ராப் பண்ணிட்டு கேஎல் ராகுலுக்கு கொடுக்கறது சான்ஸ் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சர்ஃப்ராஸ் கானுக்கு நான் போவேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிச்சுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ரொம்பவும் ஹெல்ப் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அக்ஷர் பட்டேல் ஆடுறதுக்கு வாய்ப்புக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து ஜடேஜாவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் போது ஒரே வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸுக்கு போக மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஜடேஜா, அடுத்தது ஒரு ஜடேஜாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஸ்வினுக்கு அப்புறம் குல்தீப். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிடைக்கலாம், வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பும்ரா, ஒரு சிராஜ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேபி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஸ்குவாட் தான். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா பும்ரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் இருக்க மாட்டார். மேபி ஆகாஷ் தீப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாஷ் தயாலோ இதுமாரி யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கிடைக்கலாம். ஏன்னா அப்படின்னா ஏன் பும்ரா இருக்க மாட்டார் நான் எதிர்பார்க்குறேன்னா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக மேட்சஸ் வருது, நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டாக மேட்சஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லாங் ஃபார்மேட்டில் போகிறதுனால அவர் ஒரு கீ பவுலர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணி ரெஸ்ட்டு கொடுத்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற மாரி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேப்டனும் கோச்சும் எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சமி வரவல்லும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த அனாலிசிஸ்